தேவா தமிழ் ஜெயா வந்து நீங்கள் வந்து தப்பு செஞ்சுட்டு என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி என் வாழ்க்கை கேட்டுட்டு நியாயமாக பெரிய சாமி கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இருக்காருங்க எல்லாருமே சேர்ந்து வேலூர் ஸ்டேஷனு அது சிவா பாபு கார்த்திக் எவன் அபிராமி குழுவம் மூலிமா எவன் சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை பேர் சேர்ந்து போஸ்டிங் வாங்கித்தாரேன் வேலை வாங்கித்தாரேன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுக்கணும் என் முக்காரக்கணும் எப்போ நான் நினைச்சிருந்தாலும் சரி எந்தெந்த போலீஸ்காரங்க சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது புரியுது நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன் நான் வந்து என் மனைவி கூட வாழப்படம் கரிவாளத்திலிருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க என் மனைவி நான் கேட்டதுக்கு அவருக்கு தான் சொன்னேன் தமிழத்தை கேளு தீபாவை கேளு பெரியசாமி கேளு பாப்பு கேளு சோழிமணி கேளு எல்லா ஊருக்காரங்களுக்கு கேளு மணியனை கேளு விஜயகுமாரை கேளு பாப்பு கேளு கார்த்தி கேளு சிவாவை கேளு இங்கே இருக்குதுங்க கீதா அவங்க அம்மாவுக்கு கேளு சரவண கேளு எல்லாமே பேரை தான் சொல்கிறாங்க தவிர ஆனால் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் எப்படி இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு பாப்புக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நான் வளராகவும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி நான் போகவே மாட்டேன் புரியுதா தப்பு செஞ்சது நீங்கள் என்ன வாழ விடாமல் என் மூக்கு வரணும்னு சொல்லி இத்தனை வருஷத்துக்கு எனக்கு கஷ்டப்படுறேன் 2019 இன்ன வரைக்கும் எனக்கு கஷ்டப்படுத்திட்டு ஏங்க ஏழை ஏன் பொண்டாட்டிங்களோட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது உங்களோட முட்டாள்தனம் கரிமணத்தில் வந்து பிரச்சனை பண்ணி அபிராமி பண்ணாங்க குழு மூலிமா எல்லோரும் கிராமத்தில் அன்னையிலிருந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க வக்கீலிருந்து எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க வக்கீல் போலீஸு கலெக்டரு எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க கட்சிக்காரங்க எல்லாருமே செந்தில் பாலாஜி என்னை பொறுத்தளவுக்கு நான் தப்பை தட்டி கேட்குறேன் எந்த தப்பை நடந்தாலும் நான் வந்து கேட்காம மட்டும் போக மாட்டேன் அப்போ எனக்கு மட்டும் வந்து தீபா வந்து பொய்யாக பேசிட்டு இருக்கேன் நீங்கள் அவசரத்தை பண்ணிட்டு எவர் தீபா சொல்ல நல்லா கேட்டுக்கோ உண்மையான மனசாட்சி இருந்தால் உண்மையை மட்டும் என்கிட்ட பேசு அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு நான் முடிவு நான் எடுப்பேன் எப்பயும் நான் சொல்கிறேன் உங்கள் ஊரை கவர்னராலும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது யாராலும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து 6 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகாது நீ என்னை சுற்றி எனக்கு உண்மை தெரிஞ்சால் ஏகப்பட்ட கேஸை போட்டு என் வாழ்க்கையில் பேசுகிறதே முடிக்கணும்னு எத்தனை பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு கம்முன்னு எவங்கிட்ட போதணுமோ அவங்ககிட்ட போகணும் எங்கிட்ட ஒன்று போதக்கூடாது புரியுதா என்னை பொறுத்தளவு அதாவது என்னை பொறுத்தளவு நியாயம் என் மேலே தப்பு இல்லைன்னா நான் எங்கே வேணால் பிடிச்சல நிற்பேன் தப்பு இருந்தால் தான் கையெழுத்து நிற்பேன் ஆனால் நான் எந்த தப்பு நான் பண்ணலையே சென்னை மலையில் எனக்கு துரத்திட்டு வந்தது யார் அபிராமி குழு மூலமாக எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கானோ அவனுக்கு எல்லாமே துரத்திட்டு வந்து என்னை கழுத்தில் கத்தி வச்சு மிரட்ட சொன்னது போலீஸ்காரங்களும் என் ஊருக்காரங்க தான் அதுவும் எனக்கு தெரியும் நான் இப்பயும் சொல்கிறேன் பாசத்தோடுனால பாசம் இருக்கிறதுனால தான் விஜயா இன்னும் ஒரு கை கூட நான் மேலே வைக்க புரியுதா அதுக்குன்னு வந்து என் அக்காலவெல்லாம் மிரட்டி என் அக்காலவெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறது அதை போய் அவங்கள மிரட்டி இவங்கள மிரட்டி மறுபடி குழு மூலமாக 32 16 படிக்கிறத எவன் சம்மந்தப்பட்டிருக்கோ அத்தனை பேருக்கு தூக்கி உள்ளே வைக்கிறேங்க சரியா எனக்கு சப்போர்ட்டாக வர்றவங்களும் அவங்களுக்கு சேர்த்து எனக்கு கொடுக்குறதாண்டா அவங்களுக்கு எல்லா போலீஸ்காரங்க இப்போ நான் சொல்கிறேன் எவ்வளோ இருந்தாலும் நான் மட்டும் தான் மாட்டேன் மாஸ்டராக இருந்தாலும் சரி சபைக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி கிளம்புகளுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி சக்கரங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மயிலாக இருந்தாலும்
சரி, கடை மொத்த கடையாக இருந்தாலும் சரி, அவன் யார் யாரை சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, அவங்கள நான் யாரையும் விடவே மாட்டேன். என் பொண்டாட்டி வனிதாலும் எனக்கு தங்கச்சி முறையை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது நான் கவனிச்சிட்டேன். தங்கச்சி முறையை வச்சு பொண்ணை பார்த்து மூக்கை அறுத்து போஸ்டிங் தரேன், வேலை வாங்கி தரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், உங்களுக்காக இந்த தீபத்தமிழ் உங்களுக்கு என்ன வேணால் நாங்கள் உதவி பண்ணுறோம், சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு எவ்வளோ ஆணவத்தில் பேசுகிறாங்க, எவ்வளோ ஆணவத்தில் இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சரின்னு பட்டால் நான் எதை வேணால் சாரி. இப்போயும் நான் சொல்கிறேன், நான் இந்த வீடியோ நான் போடுறது எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் பார்க்கல தெரியாது. ஆனால் என் மேலே எந்த தப்பு இல்லை. நியாயம்னா ஜெயிக்கணும், தர்மம்னா ஜெயிக்கணும், சத்தியம்னா ஜெயிக்கணும், நான் ஜெயிப்பேன். என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் தாலி அறுப்பாங்க, தாலி கட்டுவேன். தமிழுக்கு நான் தான் புள்ள கொடுத்தேன். இது எவனாலையும் மாற்ற முடியாது. என் பொண்டாட்டி சாட்சியவன் சொல்லிட்டேன். தமிழ் தீபா நேரம் என் அம்மா முன்னாடி வந்து பேசினேன், நான் கேஸை கொடுக்கறதுக்கு தயார். நீங்கள் ஓகே தருவோட நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது யார் யாரும் நீங்கள் எனக்கு தெரியும். வாழா, நான் பக்கத்து வீட்டுக்காரங்க சரவணன், கார்த்தி, அப்புறம் இந்த பையன், யாரும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, அவன் என் வாழ்க்கை கெடுக்கணும்னு சொன்னாலும் சரி, அவனை எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுப்பேன். புரியுதா? நான் வாழக்கூடாதுன்னு நினச்சேன், நீ யாரும் உயிரோடு குடும்பத்தோடும் வாழக்கூடாது. நான் எப்படி குடும்பம் நான் உங்களுக்கு சமாதானம் வரும். நீங்கள் பார்க்குற பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் எவ்வளோ கல்யாணம் பண்ணுவேன். என் தாலின்னு ஒன்று ஏறணும். தமிழ் கலத்துலேயும் தேன் கலத்துலேயும் வனிதா கலத்துலேயே தான் இருக்கும். என் ஊருக்காரங்க எங்கள் அண்ணங்காரனே சம்மந்தப்பட்டிருந்தாச்சு, பரமசிவனே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, நான் விட வேணும். தப்பை தட்டிக்கிறவன் நான். நீ எத்தனாயிரம் பேரை எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு எனக்கு துரோகம் பண்ணி உங்களை குடும்பத்தோட வருவீங்களா? இந்து மணிக்காரங்களும் சேர்ந்துட்டு ரொம்ப கட்சியில் இருக்கிற ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சி எங்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் ஆட்சி நடத்துகிறேன். என் ஆட்சியில் ஏதோ ஒரு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்க. இப்போயே நான் சொல்கிறேன், என்னை யாராலும் ஒன்றும் ஒட்டுங்க கூட முடியாது. சரியா? என் முன்னாடிகளுக்கு நான் தாலி கட்டுவேன், நான் கேஸை கொடுப்பேன். எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்காலும் அத்தனை பேருக்கு தூக்கி உள்ள வைப்பேன். இல்லை, நான் செத்தாலும் அவங்க தான், எல்லாரும் தான் பொறுப்பு. ஓகேவா? ஒரே முடிவு, ஒரே சொன்ன வார்த்தை நான் காப்பாற்றுறேன். தமிழ், இதே உனக்கு எவன் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எஃப்சி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எவன் சப்போர்ட் பண்ணாலும் சரி, குழு குறை எவன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கில் உள்ள வைப்பேன். என் முன்னாடி நீ தான். சரியா? நான் எந்த சூழ்நிலையும் நான் எவ்வளோ எனக்கு ஃபோட்டோ வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் மந்திரம் வச்சு நான் அருவா எடுக்கக்கூடாது. நான் எப்பயுமே பாசத்தோடு இருக்கணும். உங்களுக்கு நான் என் பாசத்தோடு இருக்கணும்னு நினச்சி மந்திரம் வச்சுருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச அமைதியாக இருக்காங்க. நீங்கள் எனக்கு செஞ்ச எண்ணிக்கை அமைதியாக இருக்குன்னா அது பாயறதுக்கு எனக்குன்னு ஒரு நேரம் வரும், நான் பாயுவேன். சரியா? நான் அருவா எடுத்துகிட்டு நிற்கும் போது தெரியும் என்னை பற்றி. என் வாழ்க்கைக்கு எடுத்தது இல்லாமல் என் மூக்காரன்னு சொல்லி என்ன சிவாவு, பாபு, கார்த்தி எவ்வளோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, நான் நின்ன போது அவள் பொண்டாட்டி எங்களோட குடும்பம் நடக்கும். அது எவ்வளோ இருந்தாலும் சரி, என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காக இருந்தாலும் சரி, கீர்த்தனாவாக இருந்தாலும் சரி, அந்த கேட்டில் இருக்கிறவங்க முன்னாடி எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, எந்தெந்த பால்வழியிலேருந்து எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் சம்மந்தப்பட்டாங்க. நாயமத்தில் இருக்கிறவங்க சென்னை, அதாவது மருதூர்லேயே எல்லா வகையும் எங்கெங்க குழு இருக்கிறதோ அத்தனை பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் வரேன், பார்த்துக்க. சரியா? நான் எப்போ எனக்குன்னு கோவம் வரும், எப்போ ஆகுதோ அப்போ தெரியும் எனக்கு. வேலூர் ஸ்டேஷனும் சரி, சென்னிமலை ஸ்டேஷனும் சரி, வரும்போது தெரியும். நீங்கள் தப்பிக்கிறதுக்காக ஏகப்பட்ட கேஸை போடுவீங்க. அந்த ஏழுமலை ஐயா வச்சு இப்போ போலீஸ்காரங்க வச்சு கேஸை போட்டு 2 மணிக்காரங்கெல்லாம் சேர்ந்து. நான் இப்பயும் சொல்கிறேன்,
நேருக்கு நேரம் அது பேச தெரியாதவங்க என் சொந்த பக்கத்தில் வச்சுட்டு மேலே மிரட்டுறீங்க. உங்களை வெக்கமாக நீங்களாம் ஆயப்பன் கூட படத்தில் சாயப்பங்கள போட்டில் நான் வரேன்டா. என் பொண்டாட்டி பார்க்க நாளைக்கு சென்னிமணிக்கு போகண்டா. எப்போ என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். இந்த தடவை நான் வந்து போனால் அமைதியாக மட்டும் போக போகிறேன். எனக்கு ஒரு துடிச்சலுக்கு எனக்கு ஒரு தைரியம் அதை நான் காட்டுறேன்.